பெருமக்களே, அது இயலாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு சத்திய வாக்கல்லவா அது. அந்த குர்ஆனில் இருந்து ஆய்வு செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னானே, அப்படியானால் அந்த வார்த்தையினுடைய நிலைப்பாடு என்ன என்ற அந்த ஐரோப்பாவினுடைய மினிஸ்ட் மாநகரத்தின் யூனிவர்சிட்டியிலே அவர்கள் ஒரு ஆய்வு செய்கிறார்கள். பல அறிஞர்கள் அமர்ந்து கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கில் அவர்கள் செலவு செய்து அதற்கான முயற்சிகளை செய்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் வாழ்ந்த அந்தந்த காலகட்டத்திலே பல நாடுகளிலே உள்ள குர்ஆனை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து முடிவு ஒரே ஒரு வரிதான் பெருமக்களே, சொன்னது சரி, அவ்வளவுதான், பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. முடிவு ஒரே ஒரு வரிதான். அதற்காக அவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகள் ஏராளமானது. ஆனால் அது ஆதாரப்பூர்வமாக அது அப்படித்தான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பெருமக்களே. குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பேன் என்று சொன்னான், அது பாதுகாத்திருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் சொன்னான், இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அந்த அரபுகள் சொன்னாங்க, وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ. இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதிலே உங்களுக்கு யாருக்காவது மாறுபட்ட கருத்து இருந்தால் இதேபோல் ஒரு சூரத்தை, இதேபோல் ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் இதுபோல் ஒரு சூரத்தை, ஒரு ஆயத்தை நீங்கள் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான் என்று பார்க்க. பெருமக்களே, எவ்வளவு திறமை உள்ளவர்கள், சாதாரண திறமை இல்லைங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், கோபத்திலையும் கவிதை வரும், ஆனந்தத்திலும் கவிதை வரும், பாட்டு வரும். அவங்களுக்கு பாட்டு வரும், ஏற்கனவே படித்த பாட்டுகளை அல்ல, அப்ப உருவாக்கிடுவாங்க. கோபத்திலே டப்புன்னு பாட்டு வரும். அவ்வளவு திறமை உள்ளவர்கள், அவ்வளவு ஆற்றல் உள்ளவர்கள். அந்த மக்களால் கூட குர்ஆன் ஷரீஃபை போல ஒரு வார்த்தையை, ஒரு சூறாவை, ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியவில்லை. அல்லாஹ் சொன்னான், ஃபஇல்லம் தஃபஅலு வலன் தஃபஅலு. அதுக்கு ரெண்டு அர்த்தம் அந்த ஆயத்துக்கு. நீங்க செய்யலன்னா உங்களால செய்ய முடியாதுன்னு ஒரு அர்த்தம். நீங்க செய்யலன்னா இன்ம துன்யாவில யாராலும் செய்ய முடியாது என்பதையும் அல்லாஹ் சொன்னான். உங்களால முடியலன்னா இன்ம யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் உலகத்திலே அரபு மொழி கற்றவர்கள் முஸ்லிம்கள் மாத்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரபு மொழி கற்றவர்கள் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு உலகத்திலேயே அரபியில உள்ள அந்த வார்த்தைகளுக்கு அதற்கு அரபியிலேயே மொழிபெயர்ப்பு டிக்ஷனரி இருக்குது. அரபி டிக்ஷனரி, அது உலகத்திலேயே ஆகப்பெரிய அரபி முன்ஜிதுன்னு சொல்லி ஒரு பெரிய டிக்ஷனரி இருக்குது. அதை எழுதியவர் முஸ்லிம் கூட அல்ல, ஒரு கிறிஸ்தவ சகோதரர் தான். அப்ப அரபி மொழி ஆற்றல் பெற்றவர்கள் அவ்வளவு பேர் உலகத்தில் இருந்தாலும் கூட குர்ஆன் ஷரீஃபிற்கு நிகராக ஈடாக ஒரு வார்த்தையை, ஒரு குர்ஆன், ஒரு ஆயத்தை, ஒரு சூரத்தை உலகத்தில் கொண்டு வர முடியாது என்பது நிரூபணமாக இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு ஆதாரம் கொஞ்ச நஞ்சம் அல்ல, காலங்களை கடந்து நிற்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை பற்றி சொல்வான். فَأَنْجَيْنَاهُ وَأَصْحَابَ السَّفِينَةِ وَجَعَلْنَاهَا آيَةً لِلْعَالَمِينَ. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை நாம் பாதுகாத்து வைத்தோம் அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிகழ்வு அது. 980 வருஷ காலம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அல்லாஹ் தஆலாவினிடத்தில் அவர்கள் செய்த துஆவின் விளைவாக உங்களை ஈமான் கொண்டவர்களை மாத்திரம் ஒரு கப்பல்ல ஏத்துங்கன்னு சொன்னாங்க. தரையில கப்பல் கட்டினாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கேலி பண்ணாங்க. தரையில கப்பல் கட்டினார்கள், அதையும் கேலி செய்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட மழை, பூமியிலிருந்து ஏற்பட்ட ஊற்று கொஞ்ச நஞ்சம் அல்ல. பூமி அப்படியே ஊற்று பொங்கெடுக்க ஆரம்பித்தது, வானத்திலிருந்து கொட்ட ஆரம்பித்தது. நீண்ட வரலாறு, குர்ஆனுடைய வரலாறு. அவங்களுடைய கப்பலில் இருந்தவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்கிறான், அந்த கப்பலை இந்த உலகத்தாருக்கு அத்தாட்சியாக நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். பெருமக்களே, குர்ஆனுடைய வாக்கு இது, சத்திய வாக்கு, சாதாரணமான ஒரு வாக்கு அல்ல. இன்று உலகத்திலே அது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த கப்பல் சம்பந்தமாக உலகத்திலே ஆய்வாளர்கள் கொஞ்ச நஞ்சம் அல்லங்க, பல்வேறு துறை ஆய்வுகள் நிகழ்ந்திருக்கிறது. அதிலே கொஞ்ச நஞ்ச ஆய்வுகள் அல்ல, ஏராளமானவர்கள். ரோமாபுரியினுடைய மன்னன் ஹெராக்கிளியஸ் நேரிலே போய் ஆய்வு செய்தார். அதே போல 69 நம்முடைய காலகட்டம்னா 69 அமெரிக்காவினுடைய மலையேறும் குழு ஒன்று அது ஆய்வு செய்து கிழக்கு துருக்கியிலே 14,000 அடி உயரத்திலே பனிப்பாறைகளுக்கு இடையிலே அந்த கப்பல் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஆய்வுகளை செய்த பொழுது அது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் என்பதை இன்றைய காலகட்டத்திலே ஆய்வு செய்யக்கூடிய முஸ்லிம்கள் நல்ல பெருமக்களே எல்லோரும் ஒதுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னானே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை பாதுகாப்போம் என்று பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தாருக்கு ஆதாரமாக கொஞ்ச நஞ்ச காலமாவது
கொஞ்ச நெஞ்ச காலத்திற்கு உட்பட்டதாது. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த காலகட்டத்திலே உள்ள அந்த கப்பலை அல்லாஹு தஆலா உலகத்தாருக்கு அத்தாட்சியாக பாதுகாத்து வைப்பேன் என்று சொன்னான். இன்று பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதே போல அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய உடலையும் சொன்னான். குர்ஆன் சொல்லக்கூடிய ஆதாரம் தான் இது. ஃபிரௌனுடைய உடலையும் அல்லாஹு தஆலா சொன்னான். ஃபிரௌனுடைய உடல் ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்பக ஆயா. உலகத்தாருக்கு படிப்பினையாக, உலகத்தாருக்கு ஆதாரமாக உன்னுடைய உடலை பாதுகாத்து வைப்பேன் அல்லாஹு தஆலா சொன்னான். இன்னைக்கு என்ன ஏதோ அதெல்லாம் என்ன செய்து பாதுகாத்து வைக்கிறாங்க, கொஞ்ச காலம் உடல் கெட்டு போகாம. அப்படிப்பட்ட காலங்களாது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வம்பன் ஃபிரௌன் அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்தவன். இப்லீஸ் கூட சொல்லலங்க நான் தான் அல்லாஹ்னு சொல்லல. இப்லீஸ் கூட நான் தான் அல்லாஹ்னு சொன்னானா? அல்லாஹ்விடத்துல இப்லீஸ் என்ன செய்தான்னா, அவன் பாபாவை கெடுத்த, பாபாவை வந்து சாப்பிட வச்சாச்சுங்கிறதுனால அல்லாஹ்ட்ட சபதம் பண்ணான், நான் வந்து பிள்ளைகளையும் வழிகெடுப்பேன்னு சொன்னான், மக்களையும் வழிகெடுப்பேன். லஆசியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்பிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஸமாஇரிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். முன்வழியாக வந்து கெடுப்பேன், பின்வழியாக வந்து கெடுப்பேன், வலப்புறமாக வருவேன், இடப்புறமாக வருவேன், எல்லா நிலையிலும் மனிதர்களை அவர்களை வழிகெடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன் அல்லாஹ்ட்ட சபதம் பண்ணான். அந்த ஆயத்துல ஒரு நுட்பத்தை சொல்றார்கள். 2 விஷயத்தை விட்டுட்டானா இப்லீஸ். முன்புறமாக, பின்புறமாக, வலப்புறமாக, இடப்புறமாக சொன்னான், மேலையும் கீழே விட்டுட்டான். அதனால் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு துஆவும் சுஜூதும் மிக அதிகமான ஒரு நிலைப்பாடு உள்ளது என்று பெருமக்கள் சொல்வார். இப்லீஸ் மறந்தது, அது இப்லீஸ் மறந்தது அல்லவா? அந்த இப்லீஸ் கூட நான் ஆண்டவன் சொல்லல, ரப்புன்னு சொல்லல. ஆனா ஃபிரௌன் சொன்னான். இந்த ஃபிரௌன் ஏனென்று சொன்னால் அந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு இருக்கிறதே, மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு இருக்குதே, அது இப்படியெல்லாம் சொல்லும். மக்களுடைய அளவுக்கு அதிகமான அந்த ஆதரவுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை ஃபிரௌனிடத்தில் ஏற்படுத்தியது. சொல்ல வந்தது பெருமக்களே, அந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்பட்டான். இதில் நாம இன்னொரு விஷயம் முக்கியமா நம்ம படிக்கணும். முன் வேதங்கள் எதிலும் ஃபிரௌனுடைய உடல் பாதுகாத்து வைக்கப்பட்டதாக எந்த வேதத்திலும் இல்லைங்க, எந்த வேதத்திலும் இல்லை. ஃபிரௌனுடைய உடல் சம்பந்தமான அந்த செய்தி கிறிஸ்தவர்களுடைய பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அதாவது அந்த பார்வோனும் அவனுடைய கூட்டத்தாரும் அழிக்கப்பட்டார்கள், அவர்களில் யாரும் மிஞ்சவில்லை. அவ்வளவுதான் செய்தி. பார்வோனும் அவனுடைய படையினரும் அழிக்கப்பட்டார்கள், அவர்களில் யாரும் மிஞ்சவில்லை. பைபிள்ல அது எந்த பாகம், எந்த இது எல்லாம் குறித்து வைக்கப்பட்டிருக்கு பெருமக்களே. அதனால யார் முன் வேதங்களிலே கூட எதையும் சொல்லப்பட, முன் வேதங்களிலே கூட எந்த நூல்களையும் சொல்லப்படவில்லை. முன் வேதங்களை கற்றிருக்காத, யாரிடத்திலும் பாடம் படிக்காத, முன் வேதங்களை பற்றி தெரிந்திருக்காத 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த செய்தியை அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்.